வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற ஒரு விஷயம் மிகப்பெரிய தோல்வி, தொடர்ந்து தோல்வி, மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அதிருப்தி. ஸோ நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க சசிகலா ஓபிஎஸ் இணைக்கணும், தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்னா இதான் ஒரே வழின்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 86 லட்சம் மாவட்ட செயலாக இருக்காங்க. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலான்னு சொல்லி நியமிக்கணுன்ற முடிவு கொண்டார். அதை அடிப்படை பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 117 மாவட்ட செயலாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது தகுதிப்படியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அடிக்கிருக்காரு. எதனாலன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு முன்னாள் அமைச்சருக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும், இன்னொரு மாவட்ட செயலாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்களேன், ஒரே விஷயம் கொங்கு மண்டலத்தில் இருக்க முன்னாள் அமைச்சருக்கு ஏகப்பட்ட பேருக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சலுகைகள், வேலுமணி, தங்கமணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவி சண்முகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட மாவட்ட சேர்ந்தவங்களும் சேர்த்து சொல்கிறேன், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். ஸோ இப்படி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4 சட்டமன்ற தொகுதி வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதி வருது. சில பேருக்கு 6 சட்டமன்ற தொகுதி வருது. ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க தொகுதியை பார்த்திங்கன்னா ஜெயக்குமார், உடுதமலை ராதாகிருஷ்ணன், ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில முன்னாள் அமைச்சர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தகுதி ஏற்றாப்புல 2 சட்டமன்ற தொகுதி தான் அவங்க மாவட்ட செயலாக இருக்காங்க. இது என்னங்க, எங்களுக்கு மட்டும் வந்து குறைவான சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா பொறுப்பு கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி அவங்களுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பணியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முழு வீச்சை வந்து இறங்கியிருக்காரு. இதெல்லாம் ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குது. ஸோ விழுப்புரத்துலலாம் பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் மிகப்பெரிய எதிர்ப்பு. என் கீழே பார்த்திங்கன்னா விழுப்புரமே கண்ட்ரோலில் இருக்கும்போது நீ எதுக்கே போகிறன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இது இருந்தே பார்த்திங்கன்னா அதிருப்தி இருந்துச்சு. பட் இப்போ அந்த நிலைமைக்கு கொண்டு வர போகுது. அந்த நிலைமைக்கு போச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய கட்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க. ஸோ சசிகலா ஓபிஎஸ்லாம் அதிமுக கண்டிப்பாக வந்து முக்குளத்தூர் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மொத்தமாகவே பெரிய லெவலில் ரெப்ரசன்டேட்டிவ் ஆளே இல்லை. ஸோ ஒரு நபர் இவர் இந்த ஜாதிகளை பார்த்திங்கன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ், அப்போ ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஓபிஎஸ் மட்டும் தான் தெரியுது. அவர் தான் ஒரு முதலமைச்சர் பதவி வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அமர்ந்துட்டு வந்திருக்காரு. ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 3 மணி முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர். ஸோ இப்போ இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு. டிடி தினகரன் அம்மாவோட பொருளாளர் இருந்தார். அவர் சசிகலா பார்த்திங்கன்னா 36 வருஷமாக பார்த்திங்கன்னா அம்மா கூட இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அந்த சமூகத்தில் மிகப்பெரிய லெவலில் உச்சத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இவங்க இருந்தால் பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் அப்படின்ற ஒரு அடையாளம். ஸோ அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உதயகுமாரையோ வேறு யாராச்சும் நபரும் இறக்குனா அது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் ஏற்பட்டுச்சு. இப்போ உதயகுமாரை நம்பி பார்த்திங்கன்னா முக்குளத்தூரில் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஓபிஎஸ்ஸை வந்து ராமநாதபுரத்தில் வந்து இறங்கினார், களமிறங்கினார். முக்குளத்தூர் அதையே சேர்ந்த உதயகுமார் ஒரு 5-6 டம்மி ஓபிஎஸ்ஸை களமிறக்கி விட்டார். இது எல்லாருக்குமே தெரியும். பட் மிகப்பெரிய லெவலில் உதயகுமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் தான் அந்த மக்கள் கொடுத்தாங்க. முக்குளத்தூர் சமுதாயம் சேர்ந்தவங்க ஓபிஎஸ் நகர்னு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதிர்த்து போராடு, அது ஒன்றும் குறுக்கோளியில் ஜெயிக்காதன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்தோன்னா 2026 உதயகுமாருக்கே டெபாசிட் கிடைக்குமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஒருங்கிணைப்பு இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிமுக இன்னும் வரைக்கும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அணியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அம்மா இருந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு 2016 பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அப்போ அம்மா வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாதவங்களாம் வந்து மிகப்பெரிய லெவலில் மாற்றிட்டாங்க. இவங்க வேலை செய்யல. ஒரு 15 முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மாவட்ட செயலாளர் இருந்தாங்க, மாஜிக்கள் தான், யாரையும் பார்க்கல, மாற்றிட்டாங்க. பொறுப்பில் வந்து அடுத்த நிமிஷம் தூக்கிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த துணிச்சல் இல்லைன்னா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாற்றினா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா அணிக்க போயிடுவாங்கன்ற பயம். அந்த ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோரோட போய் வந்து மீட் பண்ணி பார்த்திங்கன்னா அவரோட வந்து கட்சி ஆலோசனை பண்ணுறது, கட்சியை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்ற மாதிரி வந்து யோசிக்கிறது. பட் இதெல்லாம் பலன் தருமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பலனுமே தராது. இதுதான் உண்மைன்றாங்க. ஏன்னா வந்து பிரசாந்த் கிஷோர் நடைப்பயணம் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார் எல்லாருக்குமே. ஜெகன்மோகன் ரெட்டி கூட அதுதான் சொன்னார். நடைப்பயணம்னா தொண்டர்களை பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கேட்கணும். அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார், ஓபிஎஸ்ஸையும் சசிகலா இணைச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தார் கிட்டத்தட்ட. அது வந்து தடுத்தப்படுறதே பார்த்திங்கன்னா அந்த கேபி முனுசாமி தான். கேபி முனுசாமி அடுத்த லெவல் பேச்சுவார்த்தைக்கு போக விட மாட்டார் எடப்பாடியை. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இணைக்கணும்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் சொல்லும்போது அமைதியாக அந்த எதிர்ப்பு கொடுக்கவே இல்லை. இதை கண்டிப்பாக வந்து அதை பார்க்கலாம் என்னன்றதுன்ற மாதிரி யோசித்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்க போகிறதா தகவல் இருக்குது. அதே மாதிரி மெகா கூட்டணி, ஸோ பாமக வர வைக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் தமிழர்லாம் கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்துக்காங்க. சசிகலா ஓபிஎஸ்ஸை கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மோசமான ஒரு
முடிவெல்லாம் எடுக்க மாட்டார். இந்த தோல்வியெல்லாம் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய வளர்ச்சி தான். அது வந்து யாருனாலும் குறை சொல்ல முடியாது. அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய லெவலில் பெருந்தன்மையாக தான் இருப்பார், பெருந்தன்மையாக மாறுவார், சசிகலா ஓபிஎஸ்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்பார். இப்போ அந்த ஒற்றை தலைமை இருந்தாலுமே மிகப்பெரிய லெவலில் தோல்விக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருமே வந்து பணிஞ்சு வந்துடுவார். கேபி முனுசாமியை தான் கட்சி விட்டு நீக்கினா சரியாக போயிருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கேபி முனுசாமி தான் ஒன்றிணைத்துறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடங்கலாக இருக்கார். ஏன்னா டெல்லி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வார்னிங்கோ கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி பணிஞ்சுருவார். எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மொரடரோ இல்லை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அவரை மிஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க நிறைய பேர். மிஸ் ஹேண்டில்னா கேபி முனுசாமி போன்ற நபர்கள் நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா சசிகலா ஓபிஎஸை உள்ள விட்டிங்கன்னா உங்கள் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே சசிகலா ஓபிஎஸ் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அசைக்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டு இவங்க 2 பேரும் வேலை செய்ய முடியாது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எடப்பாடியை தவிர்த்து வேலை செஞ்சாலுமே கவுண்டர் ஓட்டு இந்த கொங்கு மண்டல ஓட்டுலாம் உழுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான பதவி கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் கூட 2026 நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சசிகலா விட்டு கொடுத்துருவாங்க, ஓபிஎஸும் விட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் கேபி முனுசாமியோட பதவி தப்பிக்காது. கேபி முனுசாமி தான் முக்கிய காரணம் இந்த ஒன்றிணைக்காததுக்கு. ஸோ கேபி முனுசாமி காலி பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே சசிகலாவோட ஒரு மனக்கசப்பில் ஒரு உரசலோட தான் இருக்கார். அப்புறம் ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ்ஸை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த நிலைமைக்கு காரணமே இந்த கேபி முனுசாமி தான். ஸோ ஓபிஎஸ் என்னென்ன வேலை பார்ப்பார் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நீக்கினதுக்கு மெயினான பங்கு பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி தான் இருக்குது. சிவி சண்முகம் ஏற்கனவே கடுப்பில் இருக்கார், தூக்கி விட்டுருவார். ஸோ இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி குறி வச்சு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நிர்வாகிகள் கிருஷ்ணகிரியில் நிறைய பேர் வந்து எடப்பாடிகிட்ட புகார் கொடுத்து அவரை வந்து மேல் நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு முக்கியமான காரணம் துணை பொதுச்செயலாளர் பதவி. இப்போ அந்த 6 பேர் கொண்ட குழு பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ண போனாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி வீட்டில், இந்த மாதிரி ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு சீனியர்கள்லாம் போனாங்க. கேபி முனுசாமி சீனியர் தான், ஆனால் அவனை கூட்டிகிட்டு போகல. நத்தன் துணை பொதுச்செயலாளர் இருக்குது, அவரெல்லாம் போனார். ஏன்னா கேபி முனுசாமி கூட்டி போனால் ஒன்றிணைந்து அதிமுக உருவாகாது, இருக்கிற அதிமுக உடச்சி விட்டுவார்ன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கேன். இது 2 நாள் அப்புறம் நியூஸில் பார்த்தா அவரே தெரிஞ்சுக்கிட்டார், இந்த மாதிரி 6 பேர் பேச போயிருக்காங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார், நான் கூப்பிட்டுருந்தேன் நானும் அதை பற்றி பேசியிருப்பேன்ன்ற மாதிரி. அதெல்லாம் பேச யாருமே சீனியரில் யாருமே சொல்லவே இல்லை. கேபி முனுசாமிக்கு எந்த விவரம் தெரியக்கூடாதுன்றதுல பார்த்திங்கன்னா சீனியர்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட அடுத்து என்ன சொல்லியிருப்பார், அவன் வந்தால் உங்களை காலி பண்ணிடுவாங்க, சசிகலா ஓபிஎஸ் அதிகம் தான் நிறையா இருக்கும், திருப்பி பழைய மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூட கும்பிடு போடுற ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருன்ற மாதிரி பயமுறுத்தி வச்சுருக்காரு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையோ ஓபிஎஸோ இணைக்க இல்லை. சசிகலா ஓபிஎஸையும் பார்த்திங்கன்னா ஒன்றிணைச்சா, அதாவது சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் பார்த்திங்கன்னா அடியில் இருந்தால் மிகப்பெரிய லெவலில் அதிமுக ஒரே நாளில் வந்துடும். இப்போ சசிகலா ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்று தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ ஓபிஎஸை பார்த்திங்கன்னா தன் கூட வச்சுக்கிட்டா டிடி தினகரன் பார்த்திங்கன்னா தன் கூட வச்சா ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலா ஒரு பிம்பம் ஏற்பட்டும். அதனால சசிகலா பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் டிடி தினகரன் தவிர்க்கிறாவே சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.